ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி குக்கரில் உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1/4 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கெட்டி தயிராக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 அன் ஹவர் இது நல்லா ஊற விட்டுறலாங்க. இப்போ அடுத்து அரிசி ஊற வச்சிடலாம். பாஸ்மதி அரிசி 2 கப் எடுத்துக்கலாம். இது அப்ராக்சிமேட்டாக 400 கிராம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனவுடனே ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நீல பாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு செக் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம். இப்போ பாஸ்மதி அரிசி நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரிசி நமக்கு நல்லா மேலே வர வரைக்கும் நம்ம நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாங்க. இப்போ அரிசி நமக்கு நல்லா மேலே வரும்போது தம்மெல்லாம் எதுவும் வைக்க வேணாம். குக்கரை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லே வச்சு குக் பண்ணி எடுத்தோம்னா சுவையான சிக்கன் பிரியாணி தயார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.